ஹாய் வியூஸ், வெல்கம் டு தாதா சில்கேர். நான் உங்கள் தாதாபாய். அது நம்ம வளர்க்குற வெப்பூர் சேவலுக்குள்ள பேக் வெயிட் ஏறிடும். பேக் வெயிட்னாக்கா முதுகு இருக்கு இல்லையா, முதுகு வெயிட்டும் பேக் வெயிட்டும்னாக்கா அந்த பட்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த வெயிட் ஏறிடுச்சுனாக்கா சேவல் பறக்கும்போது பறந்து பறந்து விழும். அதனால் அடிக்கணும்னு நினைக்கும், ஆனால் அந்த அடிக்கக்கூடிய அந்த ஒரு பவர் வந்து அது கிடைக்காது. அப்போ என்ன பண்ணாக்கா பேலன்ஸ் இல்லாமல் வந்து கீழே பொத்து பொத்துன்னு விழுவும், மாறு அடிப்படும், அப்புறமா சேவல் லைன் ஆகிடும். அந்த மாதிரி சேவல் என்ன பண்ணுறது, எப்படி வந்து அந்த பேக் வெயிட்டை குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியில் பார்ப்போம். தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்கள். ஓகே கைஸ், அது ஏன் இந்த சேவல்களுக்கு பேக் வெயிட் ஏறுது அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது தெரியாமல் நம்ம பேக் வெயிட் ஏறுது பேக் வெயிட்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணிட்டு வேலைக்கு ஆகாது. ஃபர்ஸ்ட் என்னன்னாக்கா, அந்த சேவலை தூக்கி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும் அந்த சேவல் வந்து மார் விரிஞ்ச அளவில் இருக்குதா, இல்லை முதுகு விரிஞ்ச மாதிரி இருக்குதா, இல்லை முதுகு விரிஞ்சு பின்னாடி கறி கறி வந்து பின்னாடி இருக்கும். அதாவது முதுகுக்கும் கட்டாவுக்கும் நெருக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்கும். சரிங்களா? சில பேருக்குலாம் இருக்கும் அந்த மாதிரி. அதே மாதிரி சேவல் கோழிகளுக்கும் இருக்கும். இந்த டபுள் பாடி கோழி இருக்கு இல்லையா, டபுள் பாடி ட்ரிபிள் பாடி சேவல் கோழிகளுக்கு, இந்த மாதிரி இருக்கிற சேவல் கோழிகளுக்கு இந்த மாதிரி பேக் வெயிட் அதிகமாகிடும். சிலது பார்த்தீங்கன்னா மார்க்கறி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் மார்க்கறி இருந்தாக்கா வெயிட் அதிகமாக இருக்கும், பேலன்ஸ் ஆக முடியாது. அதே மாதிரி பேக் வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்வாங்க. இப்போ இந்த மார்க்கறி இருந்தாலும் சரி, இந்த பேக் வெயிட் அதிகமாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே பண்ணுறக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னாக்கா, பறந்தா ஓடும், அடிக்கிறதுக்கு பேலன்ஸ் இருக்காது. அப்படியே சப்போஸ் கொஞ்சம் நேரம் பறந்து அடித்தாலும் அப்புறம் அதோடைய வெயிட்டை தூக்கிட்டு அதனால பறந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்போ வந்து கீழே விழும் சேவல். அப்போ கீழே விழும்போது என்ன ஆகுனாக்கா, கீழே விழுறது ஒரு விஷயம் இருந்தாலும் உழுந்து அடிப்பட்டு அந்த வலி மேலே அந்த சேவல் வந்து மறுபடியும் மேலே மேலே பறக்காத ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, அந்த மாதிரி இருக்கிற சேவல்களை நம்ம கரெக்டாக பார்த்து இதுதான் ஃபால்ட்டு, இது உழுது. சில சேவல் வந்து லைன் ஆகி விழும், அது நம்ம வந்து கரெக்டாக பார்க்கணும். இப்போ பேக் வெயிட் இருக்குது, மார்க்கரி இருக்குது, உழுது அப்படின்னும் போது அந்த மாதிரி இருக்கிற சேவலை நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கனாக்கா, நீச்சல் போடுங்க. நீச்சல் போடுறதுனால உடம்பு வந்து குறையாது. புரியுதுங்களா? எந்த சேவலாக இருந்தாலும் நீச்சல் போட்டிங்கன்னா உடம்புலாம் குறையாது. உடம்பு வந்து லைட்டாக ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும். அந்த தண்ணியிலே இருக்கிறதுனால அந்த கூலிங் அந்த உடம்புல போய் அந்த சேவல் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேவல்னு சுறுசுறுப்பாக இருக்கும். நீச்சல் போடுறது ஒரு எக்ஸசைஸ், அதாவது வந்து ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கும் இல்லாமல் லைட் ஒர்க்கும் இல்லாமல் நார்மல் எக்ஸசைஸ், நார்மல் கிரவுண்ட் எக்ஸசைஸ் மாதிரி தான் வந்து நீச்சல் போடுறது. அதை நீச்சல் போட்டு என்ன பண்ண முடியும், நீச்சல் போட்டுன்னா லைட்டாக அந்த தம் இருக்கிற சேவலுக்கு நீச்சல் போட்டு கொஞ்சம் ரொம்ப நேரம் நீச்சல் போட அந்த தம் ஆகப்பட்டது ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். ஆனால் அந்த பேக் வெயிட்டு மார்க்கறி இருக்கிற சேவல்களுக்கு நீங்கள் ஒன்று ஓட்டணும், இல்லையா உட்காந்துக்கிட்டு முன்தள்ளு பின்தள்ளு இருக்குது பார்த்தீங்களா, முன்தள்ளு பின்தள்ளு வந்து நீங்கள் பண்ணிங்கனாக்கா அந்த சேவலுடைய வெயிட் வந்து குறையும். இது மட்டும் பண்ணால் வெயிட் குறையுமான்னு பார்த்தீங்கன்னா குறையாது. அதுக்கு நீங்கள் கொடுக்குற தீனி இருக்கு இல்லையா, அவருடைய தயார் தீனியாக இருக்கட்டும், இல்லை நார்மல் ஃபுட்டாக இருக்கட்டும், அதில் வந்து நீங்கள் கொண்டைக்கடலை அதிகமாக கொடுக்கக்கூடாது. கொண்டைக்கடலை வந்து உடனே உடலை வந்து உடம்பு பெருக வைக்கும், கறி அதிகமாகிடும். அதனால் கொண்டைக்கடலை கொடுக்கக்கூடாது. சில பேர் இந்த ரெடிமிக்ஸ் தீனி இருக்கு இல்லையா, ஸ்டார்டர்னுவாங்க, சில சம்திங் மிக்சிங் தீனிலாம் இருக்கு இல்லையா, அந்த தீனி வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஏன்னாக்கா அதில் என்ன கலந்துருக்குறாங்க, என்னென்ன இருக்குது, அதனால கொழுப்பு வருமா, இல்லை கறி விழுமா, இல்லை சேவல் ஆரோக்கியமாக வருமானது தெரியாது. சின்ன சின்ன விடைகளுக்கு நம்ம கொடுத்தோம்னா கொஞ்சம் புஷ்னு வளரும். அப்புறம் தான் அந்த சில பிரச்சனைகள்லாம் வரும். அதனால வந்து இந்த பிரச்சனைக்கு நம்ம வந்து ஸ்டார்டர் தீனி கொடுக்கக்கூடாது. உதாரணத்துக்கு பிராய்லர் கோழி பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் பிராய்லர் கோழி விற்கிதுங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நடக்கும், அப்புறமா நடக்க முடியாது, உட்காந்துக்கும், அப்படியே படுத்துக்கும் முடங்கிட்டு. அதுக்கு எப்போ பசிக்குதோ, எப்போ தீனி தின்னணும்னு நினைக்க போகிறதோ அப்போ மட்டும் எந்திரிச்சு போவோம், சாப்பிடும், படுத்துக்கும், தண்ணி குடிக்க போவோம், படுத்துக்கும். ஏன்னாக்கா அந்த கோழிங்களுக்கு இந்த பேக் வெயிட்டு முதுகு வெயிட்டு எல்லாமே இருக்கும். புரியுதுங்களா? அப்படி இருக்கிற கோழிங்களுக்கு நம்ம பார்த்தீங்கனாலே தெரியும், ஆஹா இது வந்து ஒரு 2 கிலோ இருக்குது, 2 கிலோ தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த கோழிக்கு இல்லை, அதனால படுத்துக்குது. புரியுதுங்களா? இந்த சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க, உங்களுடைய கோழிகளை நீங்கள் அழகாக குணப்படுத்தி சரி பண்ணிக்கலாம். அப்போது பேக் வெயிட் இருக்கிற கோழியாக இருக்கட்டும், மார்க்கறியாக இருக்கட்டும், நீங்கள் அதிகபட்சம் நீங்கள் என்ன பண்ணணும், 3 தள்ளு பின் தள்ளு, 3 தள்ளு பின் தள்ளுன்னு சொல்லிட்டு அழகாக நீங்கள் உட்காந்துட்டு உங்கள் கை எந்த அளவுக்கு நீட்டு போதோ அந்த அளவுக்கு பின்னாடி, அந்த அளவுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு 3 தள்ளு பின் தள்ளு போட்டிங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற சேவலை பேக் வெயிட் அப்படியே இருக்க குறைஞ்சிட்டே வரும். புரியுதுங்களா? அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய சேவலுக்கு தீனியை வந்து கொண்டைக்கடலை, கோதுமை, இந்த ஸ்டார்டர் தீனி, மிக்சர் தீனி, இந்த மாதிரி தீனி வந்து கொடுக்கக்கூடாது. சில பேர் வந்து அரிசி மட்டும் வைப்பாங்க. அரிசி வச்சாலும் சேவல் கோழிங்களுக்கு உடம்பு வந்து வெயிட் அதிகமாக வரும். அதனால சேவல் கோழிங்களுக்கு அரிசியை அதிகமாக வைக்கிறத கூட கம்மி பண்ணணும். லிமிட்டாக ஓரளவுக்கு வச்சிங்கனாலே வந்து தேவையில்லாத சதன்வாங்க இல்லையா, பல்க் ஆயிடுச்சு உடம்புன்னு சொல்லிட்டு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல அதிகமாகிடும், இந்த பக்கம் இடுப்பில் அதிகமாகிடும். இதெல்லாம் ஒன்ஸ் ஏறிடுச்சுன்னா வந்து குறைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
அதனால் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும்னா நீங்கள் வந்து தீனியை கண்ட்ரோல் பண்ணணும். தீனியை கண்ட்ரோல் பண்ணிங்கனாக்கா அதுக்கப்புறமா வந்து உடல் ஓரளவு கண்ட்ரோல் ஆகும். அப்படி இருக்கிற சேவலை மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா ஓரளவுக்கு உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகி வெயிட் குறைஞ்சி நார்மலாக வந்துடும். இதுங்களா பொதுவாக இந்த மாதிரி ஃபால்ட் இருக்கிற சேவலுங்களுக்கு தீனியை வந்து ஃபுல்லாக வைக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நிறைய சாப்பிட்டுன்னு சொல்லி வைப்பாங்க. சில பேர் தீனியை வைக்க மாட்டாங்க. சில பேர் அரிசியை வாரி அப்படியே கொட்டிடுவாங்க. அது ஒரு வாரம் நாள் அப்படியே இருக்கும், அதே பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருக்கும். புரியுதுங்களா? அதனால் அதிகமான தீனி வைக்கிறதுனாலும் பேக் வெயிட் வரும். இந்த மாதிரி தேவையில்லாத தீனி வைக்கிறதுனாலையும் பேக் வெயிட் வரும். வந்துடுச்சுனாக்கா ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் வந்து முன்தல் பின்தல் தான் வந்து பெஸ்ட் எக்ஸசைஸ். அதை நீங்கள் அதுக்கு ட்ரைனிங் பண்ணாலே வந்து அப்படியே குறையும். அதுக்கப்புறமா அந்த முன்தல் பின்தலில் ஓரளவுக்கு உங்கள் சேவல் வெயிட் இறங்கி செட் ஆகிடுச்சுனாக்கா அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் பறவை போடலாம். பறவை போட்டிங்கனாக்கா அந்த வெயிட் வந்து ஓரளவுக்கு அந்த சேவல் வந்து ஃபிட் ஆகிடும். முன்தல் பின்தலை விட பறவையில் வந்து சேவல் ஃபிட் ஆகும். ஆனால் இந்த பறவை போடும்போது ரொம்ப கவனமாக போடணும். சில பேர் அப்படியே தூக்கி இங்கேருந்து அப்படி தலை மேலே வீசுகிறாங்க. பார்த்துட்டேன் சில பேரில் தலை மேலே வீசுகிறாங்க. இங்கேருந்து நாங்கள் தூக்கி அப்படி ஏதோ புறா பார்க்க ஒரு மாதிரி பார்க்கும். அந்த மாதிரிலாம் பண்ணிங்கனாக்கா அந்த ஸ்பாட்டில் பார்க்குறதுக்கு நமக்கு ஆசையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா அதை வச்சு யூஸ் பண்ணும்போது தான் தெரியும் அதோட என்ன பிரச்சனை வரும்ன்ட்டு. கால் ஃபால்ட் ஆகிடும், ரெக்க ஃபால்ட் ஆகிடும், பேலன்ஸ் இருக்காது. சில நேரம் நீங்கள் தூக்கி போகிற கோழி வந்து உங்களுடைய கை வட்டத்துக்கு இப்படி தூக்கி போடுவீங்க. அந்த சேவலும் என்ன பண்ணும், அதே வாட்டத்துக்கு பறக்கும். அப்போ களத்துக்கு போயிட்டு அதே வாட்டத்துக்கு இப்படி பறந்தாக்கா அடிக்க முடியுமா? முடியாது. புரியுதுங்களா? அதனால நீங்கள் கரெக்டான ஒரு நிலையான மிதமான ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அழகாக மாரில் ஒரு கையும் கட்டாவும் வாலும் இந்த பக்கத்தில் இருக்கிற மாதிரி அழகாக அப்படி பிடிச்சி நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். சில பேர் வந்து லெஃப்ட் கை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன பண்ணணும், அதே பொசிஷனை மாற்றி வச்சுக்கிட்டு இந்த பக்கத்தில் அப்படி போட்டிங்கனாக்கா சேவல் வந்து ரொம்ப மெல்ல போகக்கூடாது. அதிகபட்சம் ஒரு 3 அடி எந்த அளவுக்கு சேவல் ஹைட்டு இருக்குதோ அதுக்கு பறந்தால் தலையில் கால் வருமோ அந்த ஹைட்டு மட்டும் தான் நம்ம வந்து பறவை போடணும். இந்த விஷயம் வந்து தெரியாமல் நிறைய பேர் நம்ம தூக்கி போடு, தலைக்கு மேலே போடு, பறவை மேலே போடு அப்படின்னு சொல்லி போட்டு சேவல் கோழி சண்டை போடுறதை வீணாக்கி அப்புறமா தெரியல சண்டையே போடலை அப்படின்வாங்க. அவங்க பண்ண மிஸ்டேக்கை அது மேலே போட்டுருவாங்க. அதனால இதுதான் விஷயம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே வந்து உங்ககிட்ட இருக்கிற சேவலை பேக் வெயிட்டை குறைக்க முடியும். ஓகே, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போட்டு விட்றேன். பாய். நான் உங்கள் தாதாபாய்.